முதலாவது திருக்குறள் வளாகம். அது மாத்திரமல்ல, எழுந்து நிற்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை இலங்கையில் முதன்முறையாக. So my husband and I live in Australia. Obviously he's Sri Lankan Tamil. He was born. படம் சிவபூமி திருக்குறள் வளாகம். எங்களுடைய பண்பாட்டுகளை பின்பற்றி திருக்குறள் He is teaching us. இலங்கையினுடைய பல்வேறுபட்ட சிறப்புறக்கூடிய முதலாவது திருக்குறள் வளாகம். அது மாத்திரமல்ல, எழுந்து நிற்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை இங்கதான் அமைந்திருக்குது. நாங்கள் மாவட்டபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய சிவபூமி திருக்குறள் அரண்மனையில் இருக்கிறோம். 1330 குறட்பாக்களும் கருங்கல்லில் செதுக்கப்பட்டது மாத்திரமல்ல, ஆங்கிலம் சிங்களம் இந்த 2 மொழிகளிலும் செதுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறுபட்ட மொழியில் இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறதான் முக்கியமான விடயமாக இருக்கிறது. திறப்பு விழாவுக்கு இந்தியாவினுடைய புதுடில்லியினுடைய நீதிபதி அவர்கள் வருகை தந்து அதைவிட அறிஞர் பெருமக்கள் எல்லாருமே சேர்ந்து இதை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். செல்வர் கலாநிதி ஆறுதலுடைய இன்னும் ஒரு அரிய பணியாகவும் சிவபூமி அறக்கட்டளை 25ஆம் ஆண்டு காலடி பதிக்கிற அந்த பரிசாகவும் யாழ் மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு, உலகெங்கும் வாழுகிற மக்களுக்கு இது வழங்கி வைக்கப்படுகிற அந்த நிகழ்வு இடம்பெறுகிறது. என்ன நடக்குது அப்படின்றத இந்த காணொலியில பதிவு செய்கிறேன். கந்தசுவாமி கோவில் உள்ளே பூஜை வழிபாடு எல்லாம் நடைபெற்ற பிறகு பெருந்தினர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள். நிகழ்விடம் நோக்கி பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து இதில் வைக்கப்பட்டு மலர் மாலையெல்லாம் அணிந்து வைக்கப்பட்டு மண்டபம் இருக்கிறது. பணிக்காக காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். காங்கேசன் துறை வீதி வழியாக இப்போது அந்த வளாகத்திற்கு வரப்படுகிறார்கள். பெருமளவிலான கூட்டத்தினர் பண்பாட்டு அதற்காக வருகிறார்கள். பல்வேறுபட்ட தமிழர்களுக்கு மாத்திரமல்ல, உலக தமிழர்களுக்கே ஒரு அடையாளம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இந்த திருக்குறள் அரண்மனை அமையும் என்பது மாற்று கருத்துகளுக்கு இடம் கிடையாது. அன்றைக்கு வேலைகள்லாம் ஓரளவில் தான் இருந்தது. இன்றைக்கு எப்படி கம்பீரமாக இந்த நிகழ்விடம் காட்சி தருகிறது என்பதுதான் சிறப்பான விஷயமாக இருக்கிறது.
திருக்குறள் வளாகம் என்கிற பெயர் பலகை இந்த இடத்திலே திறந்து வைக்கப்படுகிறது, திரைநீக்கம் செய்யப்படுகிறது. எங்களுடைய பண்பாட்டிகளை பார்த்து ஆசைப்படுவது போல இந்த பெண்மணி மேலைநாட்டைச் செல்வரால் வந்து சேலை உடுத்தி குங்கும போட்டோடு திறந்து வைக்கப்படுகிறது. பூர்வமாக இந்த வளாகம் அடுத்த நிகழ்வாக இந்த கண்டிருப்பதை வெளிப்படுத்துகிற விதமாக இந்த பதாகையும் இந்த இடத்தில் இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது 2021 நாட்டப்பட்டிருக்கிறது. சமுதாய துறைகளின் அடிப்படையில் இந்த திறப்பு விழா நிகழ்கிறது. நாடாவட்டுதல் என்பதும் மலர் மாலை திறந்து வைத்தல் என்பதும் தமிழர் பண்பாட்டுகளை தவிர்க்க முடியாத ஒன்று. தமிழர் பண்பாட்டுகள் தனித்துவமானது. ஆராய்ச்சி எடுத்து வரவேற்ற அந்த பண்பாட்டியலும் இங்கே மேற்கொள்ளப்படுகிறது. எங்களுடைய பண்பாட்டுகளை பின்பற்றி வேலை செய்யவர்கள் அவர்களோடு இருக்கிறார்கள். அடுத்த நிகழ்வாக இந்திய திருவள்ளுவரை காட்சிப்படுத்துகிற போது திறப்பு விழா செய்யப்படக்கூடிய அந்த நாள் திறந்து வைக்கப்பட்டு அதை விட இந்த இடம் அன்றைக்கு பார்க்கறதுக்கு முன்னைக்கு பார்க்கறதுக்கு இடையில நிறைய வித்தியாசம் இருக்கு. நல்ல முறையில் எல்லாமே மாற்றம் திருவள்ளுவர் திரைநீக்கம் செய்து வைக்கப்படுகிறது. இலங்கையில் முதன்முறையாக சிறப்பு வேண்டையும் படைத்தலம் நிலமிசை நீடு வேண்டுதல் வேண்டாமை இளவடி சேர்ந்தார்க்கு யாண்டும் ஆகியோரை இணைந்து குருபரன் அவர்கள், அதேபோல இந்தியாவிலிருந்து வரக்கூடிய உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி, இந்திய துணை நீதிபர், அதுபோல பௌத்த தேர்தல் வருகை தந்திருக்கிறார். அதற்கு நிகராக அங்கே ஒரு அரசு செய்ததை இங்கே ஒரு அறக்கட்டளை செய்திருக்கின்றது. 1336 குரல்களையும் கொண்டு கலைஞர்களை செலுத்தி மக்கள் பாறைக்கு சூரிய சந்திரர் உள்ளவரை காட்சிப்படுத்துகின்ற இந்த அருள் பெரும் பணியினை சிவகங்கை அறக்கட்டளை ஒவ்வொரு விதம் காலத்துக்கு காலம் எவ்வளவு நிலைக்கப் போகிறது என்பதுதான் அதனுடைய பெருமதி புகழும் இருக்கிறது. பண்பாட்டியர்கள் இவ்வளவு தூரம் அடுத்தவர்களை கவர்கிற விதமாக இருக்கிறது. திருப்பதி பார்க்கல அந்த சேலை கட்டிடக்கூடிய நேர்த்தி, குங்குமம், இந்தியான விஷயங்கள், அதை விட தாலி அணிதல், தமிழர்களுடைய பண்பாட்டியல்
சமூக பொதுநரை அடுத்த நிகழ்வாக இந்த கற்களை நுழைவாயிலை அன்பளிக்கும் சென்ற இதை காணா சிங்கள மொழியிலே இந்த பக்கம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய இடங்களிலே தமிழ் இதிலே தமிழ் எழுத்து வடிவங்களிலே நூற்றாண்டு ரீதியாக ஏற்பட்ட புஷ்பநாதன் குடும்பம் சாதாரண நினைவு கேள்வியை பிரதிநிதித்துவம் செய்து வைக்குமாறு நமது பிரதம விருந்தினர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். கிறிஸ்துவுக்கு முன்பிருந்து தமிழ் எழுத்து வடிவங்களுக்கு மாற்றி அங்கே மக்கள் பார்வைக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. எதிர்கால சந்ததி இதை கற்றுணர்ந்து தமிழின் சிறப்பை, தமிழ் உள்ளவரை, சூரிய சந்திரர் உள்ளவரை நினைவரச் செய்ய வேண்டும் என்பதை சிவபூமி அறக்கட்டளை வேறு மொழிகளினுடைய மொழிபெயர்ப்புகள் நூல்கள் மொழிகளிலே இந்த திருக்குறள் இந்த இடத்திலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி இந்த வளாகம் மாற்றம் பெற்றிருக்கிறது. தியானத்துக்குரிய அந்த வளாகமாக, அந்த மண்டபமாக இது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தான் நீங்கள் அலுவலகம் சில அறைகள் இருக்கிறது. இந்த ஆராய்ச்சிக்காக வரக்கூடியவர்கள் தங்கி அந்த வேலைகளை செய்வதற்காக. Be emotional. Apa Anama, who originally owned this land, and my husband, Dr. Kamal Khan, when they passed, he wanted to give them a spiritual legacy, and he wanted to look after the Tamil youth. So I'm very proud of everybody, but very emotional because this is where my in-laws lived, and it's done beautifully. It's done out of respect. I think they've done a wonderful job out of this, so I'm very proud of everybody who's been involved. You also from Australia? Sorry? You also from Australia? So my husband and I live in Australia. Obviously, he's Sri Lankan Tamil. He was born here, but yes, we live in Australia. So we've come out specifically for this opening. Thank you. You're welcome.
அன்றைக்கு நான் காட்சிப்படுத்திருப்பேன் இந்த ஔவையார் இந்த சிற்பம் எல்லாம் செய்து கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு வேலைகள்லாம் பூர்த்தியாகி மிக நேர்த்தியாக இருக்கிறது. முன்புற பகுதியை பார்க்கல, சொல்ல வார்த்தைகளே இல்லை. நிகழ்வுகள் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு இந்த பக்கமாக அரங்க நிகழ்வுகள் ஆரம்பமாகிறது. திருக்குறள் வளாகம் திறக்கப்படக்கூடிய சமநேரத்தில் இங்கு பல்வேறுபட்ட உரைகள் நிகழ்வுகள் எல்லாம் இந்த நாள் பூராக வர இருக்கிறது. Hello mom, where are you from? I'm from Sydney, Australia. How do you feel about this function? I think we are very honoured to be here at the opening of this place. People of Sri Lanka and the world. How do you know about this function? We know about this from our friend Dr. Haran, who lives in Australia, in Lisbon. Do you know about Tirukkural? Tirukkural. He is teaching us about it. Okay, thank you. And also, I noticed that the script is in English around the temple and also in Tamil, which helps people learn. Yes, thank you. இன்றைய